போலீஸ் வந்தாராம், திருடனோட அவன் திருட்டு பையன் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. வக்கீல் வந்தாங்கன்னா பொய் சொல்கிற தொழில் ஒரு தொழிலாமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மாதிரி வீட்டுக்கார் வந்தாலும் அவன் கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போய் ஒரு வருஷம் தான் அங்கே ஒரு பொண்டாட்டி இது பண்ணால் கூட நமக்கு என்னமா தெரியும். அதெல்லாம் போனாமா எழுத்தறிவித்தான் இறைவன் ஆவான். வெளிவாதியார் இல்லாமல் சின்னவாதியார் இருந்தால் கூட அப்படிதான் சொல்லி வச்சுன்னு இருந்தார். எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் 30 வயசு இருக்கிற 28 வயசு எல்லாம் செத்து போயிட்டார். அது வரைக்கும் அப்படி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனை என்னத்துக்கு வாழையை படிச்சுக்கிட்டே கேட்குறேன், வரங்களை கல்யாணம் பண்ணி போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அண்ணெலாம் பட்டாது பண்ணுறாரு தானே சொன்னாங்கன்னா எங்கள் அப்பா சொன்ன மாதிரியே வந்தாதான் அப்படின்னு அதே பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா 2007 கேட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் இருந்துட்டு எங்கள் பாப்பா கல்யாணம் பண்ணி போகிறாங்க ஏன் பண்ணிக்காமல் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டுது. அது ஒரு தொழில், அது எம்எஸ்பிஎட் படிச்சுக்கிது. இருந்தாலும் அது நான் கல்யாணம் பண்ணி போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் நீ பண்ணி நாங்கள் தானே பண்ணுறதுக்குன்னு கேட்குது. அதனால் நான் இருக்கிறது நீ நாட்டுக்கு வரேன், நீ கல்யாணம் பண்ணி போய் எனக்கு அப்படிலாம் கல்யாணம் பண்ணிடுறேன்.